ஒரு 15 மினிட்ஸ் இருந்தால் போதும். சூப்பர் டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5-6 பல்லு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிட்டுக்கோங்க. 2 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிட்டுக்கோங்க. ஸோ அந்த பட்டரில் வதங்கும் போது செம்ம டேஸ்ட்டாக நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. திருப்பி ஒரு கடாயில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி அந்த அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கரம் மசாலா கொஞ்சம், அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ சைட் பை சைடு கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் லைட்டாக தாளித்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்பப்போ பட்டர் இந்த மாதிரி ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஸ்மெல் கொடுக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக கஸ்தூரி மேத்தி நல்லா கையில் கசக்கிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ க்யூபாக கட் பண்ணி வச்சுருந்தா பன்னீர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு சிம்மில் ஒரு 1-2 மினிட் வரைக்கும் சிம்மில் நல்லா கொதிச்சு இறக்கணும் அப்படின்னா செம்ம டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.